இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யுவர் ஆனர், இந்த டிவோர்ஸ்ல எனக்கு விருப்பம் இல்லை. என்ன மிஸ்டர் செலியன், நீங்க தானே டைவர்ஸ் வேணும்னு கேட்டு பெட்டிஷன் போட்டீங்க. இப்ப விருப்பம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? யுவர் ஆனர், எல்லாரும் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் நானும் இப்படி ஒரு தப்பான முடிவெடுத்தேன். நாங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். என் ஒய்ஃப் என்ன மாதிரி இல்ல, ரொம்ப தெளிவானவ. என்ன முழுசா நம்பினா. அவளுக்கு நான் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரா இருப்பேன்னு நினைச்சா. இன்னும் சொல்ல போனா அவளுக்கு என் மேல இருக்கிற கோவத்துக்கு காரணமே என்ன அந்த அளவுக்கு அவ லவ் பண்றதுதான் காரணம். நான் மறுபடியும் என் ஒய்ஃப் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். என்ன மன்னிச்சு கோர்ட் ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். மிஸ்ஸஸ் இந்திராணி, உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொல்றாரே, இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் என்னோட முடிவுல உறுதியா இருக்கேன். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 7 வருஷம் ஆகுது. அதுல 2 வருஷம் தான் நாங்க சேர்ந்து வாழ்ந்திருக்கோம். 5 வருஷமா பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த 5 வருஷத்துல என்னோட மனநிலை ஒரே மாதிரி தான் இருக்கு. நான் எடுத்திருக்க இந்த முடிவுல இருந்து என்னால மாறவே முடியல. மாறவும் முடியாது. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் டிவோர்ஸ் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். எந்த டைவர்ஸ் கேஸும் ஃபர்ஸ்ட் ஹியரிங்லயே முடியாது. நீங்க 2 பேரும் மியூச்சுவலா டைவர்ஸ் கேட்டா கூட இந்த கோர்ட்டுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதுபடிதான் எல்லாமே நடக்கும். ஆனா நீங்க மியூச்சுவலா டைவர்ஸ் கேட்கல. நீங்க டைவர்ஸ் வேணும்னு சொல்றீங்க. ஆனா உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொல்றாரு. அதனால இந்த கேஸ 6 மாசத்துக்கு தள்ளி வைக்கிறேன். இந்த 6 மாசமும் நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். இது இந்த கோர்ட்டோட ஆர்டர். இடையில 3 தடவை நீங்க 2 பேரும் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும். ஒருவேளை இந்த 6 மாசத்துக்கு அப்புறம் அடுத்த ஹியரிங் வரும்போது 2 பேரும் இதே முடிவுல இருந்தா அப்ப உங்க டைவர்ஸ் பத்தி கன்சிடர் செய்யப்படும். யுவர் ஆனர், 6 மாசம் ஒன்னா வாழணும்னா 2 பேரும் ஒரே வீட்டுல தானே இருக்கணும். ஒரே வீட்டுல வாழ்றதுக்கு பேரு தான் ஒன்னா வாழ்றதுன்னு சொல்லுவாங்க.